கர்மம் முடிச்சவனே, நீயாடா காஃபியோட வந்த? உன்னையாடா நான் கிஸ் பண்ண வந்தேன்? கிஸ் பண்ண வந்த? ஏண்டா நீ ஊன்னு வரத பார்த்தா ஏதோ ரகசியம் சொல்ல போறேன்னு நினைச்சேன். பச்சை கடைக்கு வந்த? ஏய், உன்னை நம்பி உன் கூட எப்படா தங்குறது? எனக்கு பயமா இருக்கு. யாரா இவன்? நேர்ல போனா எஸ்பியோட தொந்தரவு, கனவுக்குள்ள போனா இவன் தொந்தரவு. வாட்ஸ் த ப்ராப்ளம் மேன்? கண்ணா, மூடி வச்ச உலதான் சீக்கிரம் பொங்கும். அதே மாதிரி மீட் பண்ண முடியாம தவிக்கிற காதல் தான் காவியமாகும். காவியமாவது கத்திரிக்காவது. இனிமேல் நீ எஸ்பி மயிலு கோயிலு எவன் தடுத்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி அவளை நான் மீட் பண்ண போறேன். எத்தனை மணிக்கு? 1 மணிக்குடா. இப்ப நீ என்ன பண்ண போற? உன் திருவாயை முடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. நான் மேலே ஏறும்போது நீ ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஸ்ட்ராங்கா. நான் மேலே ஏறும்போது விடாம ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஓகே. என்னடா பண்ற? நீ தானே பிடிக்க சொன்ன. இத புடுறா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. யாராவது வர்றாங்களான்னு பாரு. நோ ப்ராப்ளம்டா, புடி. நீ தெரிஞ்ச திருத்தலுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இப்படி மேல ஏறி வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கல. யாருக்காவது தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேரு. விட்டுடு. தெரிஞ்சா தெரியட்டும்டா. பாலையும் புனையும் பக்கத்துல வைக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டாரா அந்த ஆளு? படிதாண்டாதீங்கடான்னு வசனம் பேசினாரு. இப்ப நீ பால்கனி வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்துட்ட. மயிலே, என்ன விட்டுடு ப்ளீஸ். விட்டுடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மயிலே மயிலேனா இறங்க போடாது. நீ கவலைப்படாத, நான் வரேன். மயிலே ப்ளீஸ், மயிலே விட்டுரு. டேய், என்னடா? ஏ மயிலே, நீ ஏனான்னு பாத்துடா. ஐயோ, என்னடா பண்ற? காலை விடுறா. இன்னைக்கு கையா காலான்னு பாத்துருவோம்டா. கையை விட்டு மயிலு. ஏய், காலை விடுறா. கையை விட்டுரு மயிலு. ஏய், காலை விடுறா. அண்ணா, ஏன் நீ கீழே விழுந்துட்டா? நான் அந்த இடத்துல தொங்குறேன். ஐயோ, கையை விட்டுறத. எங்களை காப்பாத்து. என்னை நீங்க தாண்டா காப்பாத்தணும். நான் இருக்கிற இளவிலேயே பாடி பாதி கீழே தொங்குதே. ஐயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. விட்டுறாதீங்க. விட்டா நான் பூசணிக்காம சதுரிடுவேன். டேய், இருடா, இப்பதான் நான் கஷ்டப்பட்டு முன்னேறேன். முன்னேறதுக்கு என் காலாட கிடைச்சிட்டா. டேய், கெட்டியா புடிச்சியா? அப்பாடா கண்ணா, நான் சேஃபா செட்டில் ஆயிட்டேன். நீ சேஃபா? டேய், இறங்கி போடா கால்ல இருந்து. அவன் என் கால்ல உட்கார்ந்திருக்கான். ஐயா, ஐயா, உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவிகளா, இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. நீயே கீழே வர்ற. குடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன்? நீ தான் புடிச்சிருக்கிற. என்னை விட்டுறா. மயிலு. டேய், நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா, விட்டுக்கடா, விட்டுக்கடா. ஐயா, ரெஜிஸ்டர் வருது. சாரி. டேய், எந்திரா கழுத. மானம் தப்பிச்சு. மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. எனக்கு வேணும். இவனை கூட்டிட்டு போகாத, நீ உருப்படவே மாட்டேன்னு உங்க அப்பா என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னார். நான் கேட்காம உன்னை கூட்டிட்டு வந்த பாரு. அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். போதும், இந்த கழுதையை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. காலி பண்ணுங்கடா. போங்கடா. போயிடலாம் போயிடலாம். போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பார்வதி கிட்ட பேசணும். எதுக்கு? அவ என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ விரும்பலன்னு சொல்லிட்டா? அவ அப்படி சொல்ல மாட்டா. சொல்லிட்டா என்ன வேணாலும் செய்யலாம். தப்பு அவர் மேல மட்டும் இல்ல, என் மேலயும் தான். அவர் என் பின்னாடி சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனா மனசால நான் அவரை வெறுக்கல.
சின்ன வயசுல அனாதை இல்லத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். அதனால யார் என் மேல அன்பும் பாசமும் காட்டினாலும் அவங்களை என்னால வெறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. பாத்தியா, சொந்த பந்தம் இல்லாதவங்க பாசத்துக்காக எப்படி ஏங்கி தவிக்கிறாங்கன்னு. அவ மனசு உனக்கங்கடா புரிய போகுது. உன்னை திருத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட பிராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு அகங்காரம் இருந்துச்சு, அன்பால யாரையும் மாத்திர முடியும்னு. ஆனா உன் விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். ஏன்னா அன்புங்கிற வார்த்தைக்கு உனக்கு எனக்கும் வேற வேற அர்த்தம். என்னை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி. இப்ப நான் பழைய கண்ணா இல்ல. இனிமேல் நான் அப்படி ஆகவும் மாட்டேன். அன்புங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்வதியை லவ் பண்றேன். அதை எப்படி நான் நம்புறது? இது மாதிரி எத்தனை பொண்ணுகிட்ட நீ சொல்லிருப்ப. இது அப்படி இல்ல. என் மனசுல இன்னும் அந்த மாதிரி தப்பான என்ன இருந்திருந்தா உங்க முன்னாடி இப்படி தைரியமா நின்னு பேச முடியுமா? என்கிட்ட தோத்துட்டதா சொன்னீங்க. தோத்தது நீங்க இல்ல, நான் தான். உங்க அன்புக்கு முன்னால நான் தான் தோத்துட்டேன். இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே இவதான். இவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நீ மனசால கூட நினைக்க கூடாது. சத்தியம் பண்ணு. முடியாதுங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என்னப்பா நீங்க? என் தம்பி யார கட்டிக்க போறான்னு என் மாமனார் வீட்டுல கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது? ஒரு பொண்ணை தான் கட்டிக்க போறான்னு சொல்லு. மாமா, இது சீரியஸான விஷயம். நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா? ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் நான் நினைச்சிருந்தேன். நீங்க இந்த வீட்டு மருமகனா வந்திருக்க முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணை வேண்டாம்னு உடனே சொல்லிடுங்க. இத பாருங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தின எஸ்பி கிட்ட நான் சொல்ல போறது இல்ல. அவர் முடிவு எடுத்தாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். எது நியாயம்? எது நியாயங்கிற? அவன் சொந்த பந்தம் இல்லாம ஒண்டி கட்டியா இருக்கிறான். அவனுக்கு குடும்பத்தை பத்தி தெரியுமா, பந்தபாசத்தை பத்தி தெரியுமா? அதான் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கான். அவன் சொன்னானா இவர் கேட்டுட்டு வந்துட்டாரு. இன்னொரு வார்த்தை அவனை பத்தி தப்பா பேசுனேன், மாப்பிள்ளை இருக்காங்க பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்ன எஸ்பி, கிளம்பிட்டீங்களா? என்ன பண்ண நடந்துச்சு? எஸ்பி ஒரு மாதிரியா போறாரு. கேக்குறல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்களேன். எஸ்பி வந்தது தெரியாம அவனை பத்தி கண்டபடி பேசிட்டா போங்கம்மா. என்னம்மா பேசுனீங்க? சொல்லுங்க. நான் யாருக்கு வடங்கள ஊர் சுத்தி திரியறேன், என்ன ஒரு ஆளாக்கி கொடுக்க எஸ்பி கிட்ட போய் கெஞ்சினீங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இத பாருங்க, எஸ்பி என் தலையில எந்த பொண்ணையும் கட்டி வைக்கல. நான் அந்த பொண்ணை மனசார விரும்புங்கிறதுக்காக தான் உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த அளவுக்கு எஸ்பி என் மேல உயிரே வச்சிருக்காரு. உங்க எல்லாரையும் விட அவர் தான் எனக்கு முக்கியம். என் பேர்ல உள்ள சொத்துகளையும் அப்பா பேர்ல உள்ள சொத்துகளையும் பார்வதி பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டேன். அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இப்ப அவ உங்க தகுதிக்கு அந்தஸ்துக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவே இல்லை. நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னப்பா இதெல்லாம்? அவதான் விவரம் எல்லாம் பேசிட்டானா? அதுக்காக இப்படியா? இப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன? இல்ல மாமா, அவ இந்த வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு. செய்ய வேண்டியதை முறையா செஞ்சாதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக சொத்த பூரா அவ பேர்ல எழுதி வைக்கிறதா? அது ஒரு அனாதை பொண்ணுக்கு. மாமா, அவளை அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. அவ ஒண்ணும் அப்பா அம்மா பேர் தெரியாதவல்ல. எங்க அப்பா சுந்தரலிங்கம் தான் அவளுக்கு அப்பா. அவங்க அம்மா பானுமதி. நான் தான் அவளோட அண்ணன். நான் ஒண்டிக்கிட்டதான். ஆனா பந்தபாசம் தெரியாதவன், சொந்த பந்தம் இல்லாதவன். எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவதான் பார்வதி. என் தங்கச்சிக்கு உங்க பையனை கொடுக்க இப்ப சம்மதம் தானே?
பார்வதி 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 அவளையேடா கூட்டிட்டு வந்த? அம்மா பார்வதியை பார்க்கணும்னாங்க அதான். சீ, போடா. பார்வதி வந்தாளா? ஆமாங்க, என்னன்றதுல அழுதுக்க போகுது. ஏதாவது பிரச்சனையா? பார்வதி பார்வதி கதவை தரமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே என்ன வேண்டாதவனாவும் பகையாளியாவும் தான் பாக்குறாங்க. இப்ப நீ கூட என்ன ஒரு விரோதியத்தான் பாக்குற. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தாமா. நான் இவ்வளவு நாள் சம்பாதிச்சது, என் கையை விட்டு போன சொத்தையெல்லாம் காப்பாத்தினது எல்லாமே உனக்காகத்தாமா. இருந்தும் நான் உன் அண்ணங்கிற உண்மையை மறைச்சேன்னா எங்க நீயும் என்ன வெறுத்துருவேங்கிற பயம்தான். அதனாலதான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் என்ன காட்டி கொடுத்துட்டாரு. உங்க அம்மாவோட சாபம் என் உயிர் போனாதான் தீரும்னு நீயும் நினைச்சுக்கிட்டு இருந்தேனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா அன்னைக்கு ஆத்திரத்துல கோவமா பேசியிருக்கலாம், உங்களை வயிறறிஞ்சு சாபம் விட்டுருக்கலாம். ஆனா அதெல்லாம் நினைச்சு அப்புறமா வருத்தப்பட்டாங்க தெரியுமா? உயிர் பிரியும் போது கூட அம்மா உங்களை பத்தி தான் பேசினாங்க. என்னைக்காவது உன் அண்ணனை பார்த்தனா எனக்காக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. இத்தனை நாள் நான் தேடிட்டு இருந்த அண்ணன் என் பக்கத்துல இருந்தும் எனக்கு தெரியாம போச்சு. என்ன மறுபடி தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? சொல்லி இருக்கல்ல, கௌரி சம்மதம் இல்லாம அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஏய், நான் வந்தது என் தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்காக இல்ல. உனக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்களே இவரோட தங்கச்சி இந்த பார்வதி, இவ்வளவு இழுத்துட்டு போவதான். ஏய், என்னடா அவ மேல கை வச்சு பாருங்க பாக்கலாம். எதுக்கு கண்டவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? பார்வதியை இழுத்துட்டு போறாங்க, அது கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி இழுத்துட்டு போறதுக்கு எவன்டா இருக்கான்? இருக்காரு. உன்னை விட இவன் மேல உரிமையுள்ள ஒருத்தர் இருக்காரு. என்னை விட இவ மேல உரிமையுள்ள ஒரே ஆளு எங்க அப்பா சுந்தரலிங்கம் தான். அவர் மறுபடியும் பிறந்து வந்தாதான் இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியும். ஆமா, உங்க அப்பாவே தான் இப்போ மறுபிறவை எடுத்து வந்திருக்காரு. அதோ பாரு. இவர்தான் பார்வதியோட கூட பிறந்த அண்ணன். சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போன வீரபாண்டி. தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லைன்னா எப்படி? அதான் ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தோம். தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு நீ யாருடா? அப்பம் பேரை சொல்லிக்கிட்டு புதுசா உரிமை கொண்டாடுறியா? வேண்டாண்டா. அப்பம் பேரு தெரியாம தான் பிறந்தோம் வளர்ந்தோம், இனிமேல அப்படியே இருந்துட்டு போறோம். உன் பெரிய உங்க அப்பம் பெரிய சொல்லி பொழைக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அன்னைக்கு ஊரு உலகத்துக்கு முன்னால எங்க அம்மா உண்மைய மறைச்சதுனாலதான் நீயும் உன் குடும்பமும் தலை நிமிர்ந்து நடந்தீங்க. அப்பெல்லாம் அப்பம் பேரு தெரியாதவன்னு ஊரு ஜனங்க காரி துப்பும் போது
கூனி குறுகி நடந்தாண்டா இந்த வீரபாண்டி. வீரபாண்டி எதுக்குப்பா பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை நினைச்சாது அதெல்லாம் மறந்துரு. மறக்கிறதா? யார மறக்க சொல்றீங்க? இவங்க அப்பனையா? அந்த ஆளை எனக்கு மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. உங்க அப்பன் பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். வாடி. கைய விடுறா. முடியாது, அவளை விடு. நான் சொல்றேன்ல. யார்? எஸ்பி அவ. இவளை கூட்டிட்டு போற உரிமை அவருக்கு இருக்கு. நீ போமா. அண்ணே, இவளை கூட்டிட்டு போங்க. அண்ணனா? யாரா அண்ணன்? நான் உனக்கு அண்ணன் இல்ல, யமன்டா. உன்னோட கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கிற யமன். அண்ணே